بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் பக்ரா அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தின் அர்த்தத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 172 வசனங்களுக்கான அர்த்தத்தை பார்த்து முடித்துவிட்டு 173வது வசனத்தின் ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம். அதிலிருந்து நம்ம அன்றைக்கி தொடருவோம். அப்போ 173 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன்னமா ஹர்ரம அலைக்கும். ஹர்ரம அலைக்கும் என்றால் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். அல் மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கிறான். இந்த தான்ங்கிறது இந்த இன்னமாவுடைய அர்த்தம். இன்னமாவுடைய அர்த்தம் வந்து முடிக்கிற இடத்துல தான் செய்யணும், ஹர்ரமாவில் செய்ய முடியாது. இன்னமா ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். அல் மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கிறான். யார் ஹராமாக்குனாலும் அல்லாஹ் தான், அது சொல்லப்படலை. விளங்குறதுனால உள்ள லமீர் இருக்குது. அந்த லமீர் வந்து இங்கே கூறப்படாவிட்டாலும் விளங்கப்படுகிறது இல்லையா அல்லான்னு சொல்லி அதை நோக்கி திரும்பிடும். அப்போ இன்னமா ஹர்ரம் அல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். அல் மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கிறான். மைத்தத்துடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். மைத்தத்துக்கு அகராதியில் அர்த்தம் வந்து உயிர் பிரிந்த அனைத்தும் மைத்தத்து தான். அறுத்து அந்த முறையில் செத்தா கூட என்ன செஞ்சிருது, அதுவும் மைத்தத்துலாம் சேரும் அகராதிப்படி. மார்க்கத்தில் வந்து மைத்தத்து என்றால் எதுன்னு கேட்டால், இஸ்லாம் சொல்கிற முறை பிரகாரம் அறுக்கப்படாமல், அறுத்தல் நிகழாமல் எந்த முறையில் மற்ற முறையில் சாவு ஏற்படுமானால் அதுக்கு பேர் தான் மைத்தத். இந்த அறுக்கப்பட்ட விஷயம் வந்து மைத்தத்திலேருந்து கழிஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி இல்லாத மற்ற எல்லாமே என்ன செய்யும், மைத்தத்தில் அடங்கிடும். இதை விளக்கிட்டோம் முன்னாடியே. இரண்டாவது இரத்தம் ஹராம்னு சொல்கிறான். இரத்தம் ஹராம்ன்ற வார்த்தை வந்து பொதுவாக எல்லா இரத்தத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்றாலும் இது அப்படி இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது. ஏனென்று கேட்டால், இதே விஷயத்தை வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இரத்தத்தை எப்படி சொல்லுகிறான்னு சொன்னால், அவு தமன் மஸ்ஃபூஹன், ஓட்டப்பட்ட ரத்தம், அறுத்தவனும் ஓடி வரும்ல வெளியேறி, அந்த ரத்தம் என்று அல்லாஹ் விளக்கிட்டான். அதனால் ஒரு பிராணி அறுத்த உடனே பீரிட்டு வெளியேறி வருகிற ரத்தம் இருக்கு இல்லையா, அதைத்தான் ஹராமே தவிர அது உள்ளுக்குள்ளே இறைச்சியில் ஒட்டி கொண்டிருக்கிற ரத்தம் வந்து ஹராம் கிடையாது. இந்த வார்த்தையை வைத்து அப்படி எடுக்க முடிஞ்சாலும் குரானில் வேறு இடத்தில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அதை இதனோட இணைத்து கொள்ள வேண்டும். அப்போ தமு என்றால் ரத்தம், ரத்தம் என்றால் வேறு வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த வசனங்கள்லாம் என்னென்னு பின்னாடி நான் எடுத்து காட்டுறேன். ஓ தமன் மஸ்ஃபூஹன், ஓட்டப்பட்ட ரத்தம்னு வர்றதுனால அப்போ அதுதான் அதனுடைய விளக்கம். அடுத்ததாக உலகமல் ஹின்சீரி, பன்றியின் இறைச்சி அல்லாஹ் இறைச்சியை தான் ஹராமாக்கியிருக்கிறான். இரத்தத்தை தான், மைத்தத்தை தான், பன்றியின் இறைச்சியை தான் ஹராமாக்கியிருக்கிறான் அப்படின்னு வருது. அப்போ பன்றியின் இறைச்சி என்பது வந்து பொதுவாக பன்றியாக இருந்தாலும் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் இறைச்சி மாத்திரம் அதில் இருக்காது. குடல் இருக்கும், தலை இருக்கும், மூளை இருக்கும், கண் இருக்கும், நாக்கு இருக்கும், கால் இருக்கும், அது மாதிரி ஈரல் இருக்கும், நுரையீரல் இருக்கும். இப்படி பல உறுப்புகள்லாம் இருக்கும் பொழுது அதில் இறைச்சின்னு சொன்னால் இறைச்சியை தானே குறிக்கும். லஹமல் ஹின்சீரின்னா பன்றியின் இறைச்சியைத்தான் ஹராமாக்கியிருக்கிறான். அந்த வார்த்தையை வைத்து நம்ம பார்த்தால் இறைச்சி அல்லாத பன்றியுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் ஹராம் ஆக்கப்படலை, இந்த வசனத்தின் மூலம் ஆக்கப்படலைன்னு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸில் வந்து ஜாபிரில் அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ வ ரசூலஹு, மக்கா வெற்றியுடைய தினத்தில் அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்கி விட்டார்கள் பை அல் ஹம்ரி, மதுபானத்தை. ஹம்ருனா மதுபானம், பை என்ன விற்கிறது, பை அல் ஹம்ரினா மதுபானத்தை விற்பதையும், ஒல் மைத்தத்தை விற்பதையும், ஒல் ஹின்சீரை விற்பதையும், ஹின்சீர்னா பன்றி, ஒல் அஸ்னாமி சிலைகளை விற்பதையும் அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பொருளில் வந்து ஹராமாக்கப்பட்டதும் ஹலாலாக்கப்பட்டதும் இணைந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விற்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. அந்த ஹலாலான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் பன்றியை வந்து விற்கிறதையே தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்ய முடியாதுன்னா, அது மொத்தமாக தான் தடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் தான் தடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இங்கே சொன்னது பன்றி இறைச்சியை மட்டும் குறிக்காது, இறைச்சி அல்லாத பன்றியில் உண்ணக்கூடிய எது இருந்தாலும் சரி
அது எல்லாம் தான் ஹராம். அப்போ பன்றி இறைச்சின்னு ஏன் சொல்லணும்னு கேட்டால், பொதுவான ஒரு வழக்கத்தில் வந்து இறைச்சியைத்தான் உண்பாங்க. உண்பதற்குரியதாக இறைச்சியை தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இறைச்சி கடைன்னு போட்டிருப்பான், இறைச்சி மட்டுமா வச்சுருப்பான். இறைச்சி கடைன்னு அந்த போட்டாலும் அதில் என்ன அடங்குது? அகராதியில் இறைச்சின்னா இறைச்சி தான் குறிக்கும். ஆனால் ஒரு சட்டங்களை சொல்லும்போது சொன்னோம் என்று சொன்னால், அது இறைச்சின்னு சொன்னால் அது அதனுடைய அனைத்தும் என்று தான் என்ன செய்யும், இறைச்சியில் தான் அது தலைகால் எல்லாமே அடங்கிடும். அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம மனிதருடைய நடைமுறை அப்படித்தானே இருக்குது. பன்றி இறைச்சி கடைன்னு போட்டிருப்பான். அப்போ இறைச்சி மட்டும் விற்பானா எல்லாம் இருக்குமாங்க? எல்லாம் தான் இருக்கும். பன்றி சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். மாட்டு இறைச்சி கடையில் மாட்டினுடைய இறைச்சி மட்டும் இருக்காது. இப்போ மாட்டு இறைச்சி ஈரல் குடல் கடைன்னு போடுவான், அவன் போட மாட்டான். அப்போ இந்த இறைச்சிக்குள்ளே அது அடங்கிறது என்பது தான் மக்களுடைய வழக்கத்தில் உள்ள புரிதல். அகராதியில் உள்ள புரிதல் பிரகாரம் இறைச்சின்னா இறைச்சி தான். ஆனால் மக்களுடைய வழக்கத்தில் அதை என்ன மாதிரி புரிகிறார்கள் என்று கேட்டால் கொஞ்சம் விசாலமாக பிராடாக தான் புரிகிறாங்க. அதனால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று சொன்னால் பன்றியே ஹராமு, அது வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, உண்ணக்கூடாது. 3 விஷயமாச்சா. 4வது ஒமா உஹில்ல பிஹி. ஒமாண்டா அல்லதியுடைய அர்த்தம் மௌசூல். வல்லதி உஹில்ல பிஹி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அறியாமை காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு பொருளை வந்து கடவுளுக்கு படைக்கும் பொழுது அந்த சத்தம் போட்டு என்ன செய்வாங்கன்னா அதை சொல்லுவாங்க. இது ஹுபலுக்காக, இது வந்து லாத்துக்காக, இது மனாசுக்காகன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அவங்க சத்தம் போட்டு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பூஜை செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு 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 உணவுப் பொருளையோ ஒரு பிராணிகளையோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஹாதா லில் ஹுபலுக்கு உரியது அப்படின்னு அதை உரத்த குரலில் சொல்லணும். சொன்னோன்னு என்னவாயிரும்னு கேட்டால், அவங்களுக்கு செய்ய வேண்டிய மந்திரம் சொல்லியாச்சு, இனிமேல் அது கடவுளுக்குரியதாயிருன்னு சொல்லி அந்த காலத்து பூஜை முறை. இந்த காலத்தில் மந்திரங்கள் அதெல்லாம் செஞ்சு பூஜிக்கிறாங்க இல்லையா. அந்த காலத்தில் சத்தம் போடுறது தான் பூஜையாக இருந்துச்சு. அகல்லண்டா சத்தம் போட்டான்னு அர்த்தம். அகல்லுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சத்தம் போட்டான் என்ற அர்த்தம். உகில்லன்னு அதுக்கு தான் சத்தம் போடப்பட்டதுன்னு நல்லா சொல்கிறான். இதில் அது சத்தம் போடாமல் வாய்க்குள்ளே மந்திரம் உச்சரிச்சான்னு கேட்கக்கூடாது. இது அன்றைக்கு நிபந்தனையாக சொல்லப்பட்டது இல்லை, அன்றைக்குள்ள வழக்கத்தில் உள்ளது. இந்த முறையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இறைவன் அல்லாதவர்களுக்கு நேர்ந்து கொள்ளும் பொழுது, அவங்களுக்கு படையல் செய்யும் பொழுது இந்த முறையை அவங்க கடைப்பிடிச்சாங்க. அதனால் இது இறைவன் அல்லாதவர்களுக்கு எந்த முறையில் பூஜிக்கப்பட்டாலும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். இப்போ அகராதி அர்த்த பிரகாரம் ஒமா உஹில்ல பிஹி, எதை கொண்டு சத்தமிடப்பட்டதோ இல்லை கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, மற்றவர்கள் அர்த்தம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எதை கொண்டு சத்தமிடப்பட்டதோ அவையும் ஹராமு. சத்தமிடப்பட்டதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த பூஜிக்கிறது தான். பூஜிக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான், சத்தம் போட்டு சொல்லுவான். அந்த பிராணியை சொல்லி, இந்த ஆடு, இந்த மாடு, இந்த கோதுமை, இந்த ரொட்டி, இந்த பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி அந்த பூஜை செய்வதை தான் உஹில்ல என்று சொல்லப்படுகிறது. இதில் வந்து இன்னொரு வசனத்தில் அது விளக்கும் பொழுது ஒமா துபிஹ அலன் நசபி, வேற ஒரு வார்த்தையில் எல்லாம் சொல்கிறான், சிலைகளுக்கு அறுக்கப்பட்டது. இது அப்போ அறுக்கப்பட்டதுன்னா அது இறைச்சியை மட்டும்தான் குறிக்கும், உயிர் பிராணிகளை தான் குறிக்கும். இந்த வார்த்தை எதை குறிக்கும்னா உயிர் பிராணிகளையும் குறிக்கும். உயிர் அல்லாத ரொட்டி பருப்பு எதை வந்துருங்க கடவுளுக்குன்னு பூஜை செஞ்சாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்குன்னு செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து ஹராமாயிரும். ஒரு பொருளை எடுத்து, ஒரு ரொட்டி எடுத்து, இது இந்த தெய்வத்துக்குரியது, அவங்களுக்காக நாங்கள் பூஜை செய்கிறோன்னு அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி, அதுக்கு பிறகு அது பிரசாதம் புனிதம் என்று வழங்கி நம்ம மௌலுது ஓதி செய்கிறாங்களா இல்லையா, சோறாக்குறாங்க. இது நாவூர் ஆண்டவருக்குன்னு அதை வந்து அவருக்குரியதை ஆக்கி அதுக்குன்னு ஒரு பாத்தியாக ஓதி அதுக்கு பிறகு அதை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அது சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி அது வந்து பூஜிக்கப்பட்டு விட்டது. அந்த முறை வித்தியாசமான முறையில் அவங்க பூஜை செய்கிறாங்க, அரபியில் பூஜை செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அவர் எந்த ஒரு ஆள் பேர்லையும் உணவு என்ன செய்யக்கூடாது, படையல் பண்ண. அவருக்கு அவர் நாவூராண்டவருக்குன்னு நீ வந்து ஒரு ஆட்டை அறுத்தீங்கன்னா அவர் திம்பார்னு சொன்னால் அது வேறு விஷயம். அவருக்கு சாப்பிட்றதுக்கு அர்த்தம்னு அர்த்தமாயிரும். இதை அவர் திங்க மாட்டார். அப்போ என்ன அர்த்தம், இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் என்ன செய்கிறது, இறைவன் அல்லாதவர்களுக்கு நீங்கள் அறுத்தாலும் சரிதான், அறுக்கப்படாத பொருள்களாக இருந்தால் படைத்தாலும் சரிதான், அது எல்லாமே என்னவாயிரும்னா ஹராம், பச்சை ஹராமாக மாறிவிடும். இப்படின்ற அல்லாஹ் என்ன செய்கிறான், இதில் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது
அலி ரலியல்லாஹு ஒருத்தர் வர்றார். குன்து இந்த அலி இப்னு அபி தாலிபின், அபு தாலிபிட்ட நான் இருக்கும் பொழுது ஆமீர் இப்னு வாசிலாங்கிறவர் சொல்கிறாரு, குன்து இந்த அலி இப்னு அபி தாலிபின், அபு தாலிபின் நான் இருந்தேன். ஃபத்தாஹு ரஜுலுன், அப்போ ஒரு மனிதர் வந்தார். வந்து ஃபகால் அவர் சொன்னார், மாக்கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுசிர்ரி இலைக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆண்டா இது கொஸ்டின் என்ன எதை யுசிர்ரி இலைக்க உங்களுக்கு ரகசியமாக சொன்னார்கள். மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுசிர்ரி இலைக்க, அசர் என்றால் ரகசியமாக சொன்னான், யுசிர்ரி என்றால் ரகசியமாக சொல்வார்கள். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் எதை ரகசியமாக சொன்னாங்க, அது உலகத்துக்கெலாம் சொல்லாமல் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் மார்க்கமாக ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறார். ஒரு ஆள் கேட்குறார். வக்கால கலிப, உடனே அலி ரலியல்லாஹு கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு சொல்கிறாங்க, வக்கால சொன்னார்கள், மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுசிர்ரி இலைய செய்யன், எனக்கு எந்த ஒன்றையும் ரகசியமாக சொல்பவர்களாக இருக்கவில்லை. இந்த எதிர்மறை, மாக்கானட இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த ஒன்றையும் ஒரு ரகசியமாக சொன்னது கிடையாது. எக்தும் ஹுன் நாச, மக்களுக்கு மறைத்து எனக்கு மாத்திரம் ரகசியமாக ஒன்றும் சொன்னதில்லை, எல்லாருக்கும் உள்ளது தான் எனக்கு சொன்னாங்க. கைர் அன்ஹு ஹத்தசனி பி கலிமாத்தின் அர்பைன் என்றால் கைர் என்ற கைருங்கிற வார்த்தைக்கு தவிரன்ற ஒரு அர்த்தம் இருக்குது, என்றாலும்னு அர்த்தம் லாக்கின்னங்கிற அர்த்தத்துலேயும் வரும். இந்த இடத்துல லாக்கின்ன என்றாலும் அன்னஹு கத் ஹத்தசனி, எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், பி கலிமாத்தின் அர்பைன் 4 விஷயங்களை எனக்கு சொன்னார்கள் ஒரு தடவை. அது உங்களுக்கெல்லாம் சொன்னாங்களான்னு தெரியாது, என்கிட்ட மட்டும் ஒரு நாள் சொன்னது 4 விஷயந்தான். அந்த நாளை இப்போ நானே உங்களுக்கு சொல்லிவிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபொக்கால மாஹுன்ன அமீருல் முமினீன். அப்போ அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது இது நடக்குது. அமீருல் முமினீன் அவர்களே அது என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், லானல்லாஹு மன் லான வாலிதஹு, தன்னுடைய பெற்றோரை யார் லானத்து செய்கிறானோ அவனை அல்லாஹ் லானத்து செய்கிறான், பெற்றோரை யார் சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இது ஒரு விஷயம். லானல்லாஹு மன் தபஹ லி கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எவன் அறுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு 2வது விஷயம். லானல்லாஹு மன் ஆவா முஹதிசன், அகதசனா புதுசாக உண்டாக்குறான், மார்க்கத்தில் பிதஅத் உண்டாக்குறதுக்கு அகதசன் சொல்லுவாங்க. முஹதிஸ் என்றால் பிதஅத்தை உண்டாக்குவன். ஒரு ஹதீஸில் கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, குல்ல முஹதஸத்தின் பிதஆ, புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்து. இந்த முஹதஸுங்கிற வார்த்தை பிதஅத் என்பதற்குரிய மாற்று சொல், இன்னொரு சொல்லு முஹதஸ்னா. அப்போ முஹதிஸ்னா பிதஅத்தை உண்டாக்குறவன். அதை பிதஅத்தை உண்டாக்குறவனுக்கு எவன் அடைக்கலம் கொடுக்குறானோ, லானல்லாஹு மன் ஆவா முஹதிசன், பிதஅத்துக்காரனுக்கு, முஹதிஸ்னா பிதஅத்துக்காரன், பிதஅத்துக்காரனுக்கு எவன் அடைக்கலம், ஆவாண்டா அடைக்கலம் கொடுக்குறது, அடைக்கலம் கொடுக்குறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். 3 விஷயமாச்சு. லானல்லாஹு மன் கையர மனாரல் அருளி, பூமியுடைய அடையாள சின்னங்களை எவன் மாற்றி வைக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். பூமியில் ஒன்றுக்கு சில அடையாள சின்னங்கள் போட்டிருப்பாங்க, அது மக்கள் பாதைகளை அறிந்து கொள்வதற்காக பயன்பெறுவதற்காக அதை செய்வாங்க. அந்த அடையாள சின்னங்கள் பல வகையில் இருக்கும். அப்போ ஒரு கும்பகோணம்னு போட்டுருக்குன்னு வைங்க, இந்த பக்கம் போட்டுருன்னு சொன்னால் அதை போய் திருப்பி இங்கிட்டு வச்சுட்டான்னா அப்போ கும்பகோணத்துக்கு போகிறவன் என்ன செய்வான், வேறு ஊருக்கு போய் சேர்ந்துருவான். அப்போ பூமியில் மனார் அடையாளங்களாக எது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாற்றக்கூடாது. ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு என்ன செய்வார், ஒரு பேர் வச்சுருப்பார், அந்த இந்த மன்சில்னு போட்டு வச்சுருப்பார். அந்த போர்டை கழட்டி கொண்டு போய் வேறு இடத்துல வச்சா அந்த இவருடைய பில்டிங்கை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த போர்டு வைக்கிறது, அவங்களோட அடையாளங்கள் வைக்கிறது, கொடியை ஊண்டி வைக்கிறது, அவங்களுடைய இடம்ன்றது கல்வெட்டை ஊண்டி வைக்கிறது, இதெல்லாம் அடையாளமாக இருக்க மனார்னா அடையாளங்கள். பூமியில் உள்ள அடையாளங்களை மாற்றக்கூடாது. அடையாளம் என்பது மக்கள் பயன்பெறுவதற்கான விஷயம், அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். இந்த 4 விஷயத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க, அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு தேவையானது என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு அறுக்கிறவனே அல்லாஹ் சபிக்கிறான். சாபத்துக்குரிய ஒரு செயல். அல்லாஹ்வுக்காக பூஜை செஞ்சாலும் சரி, அறுத்தாலும் சரி, அது ஒரு சாபத்துக்குரியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அல்லாஹ்வுக்கு அறுக்கக்கூடாது என்கிற விஷயத்தில் எவ்வளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள், இந்த சாபித் இப்னு லஹாக்குங்கிற சஹாபி இதை அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நேர்ச்சை செஞ்சிட்டார். என்ன நேர்ச்சை செஞ்சார்னு கேட்டால், நதர ரஜுலுன், ஒரு மனிதர் நேர்ச்சை செய்தார், அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அஹதுன்னா ஒப்பந்தம்னு அர்த்தம் இருக்குது, காலம்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல காலம்,
அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர் நேர்ச்சை செய்தார். என்ஹர இப்லன், ஒரு ஒட்டகத்தை அறுப்பதாக நேர்ச்சை செய்தார். அல்லாஹ்வுக்கு தான் ஒரு ஒட்டகத்தை அறுப்பதாக நேர்ச்சை செஞ்சார். புவானத்தை, புவானா என்கிற ஒரு இடத்தில், புவானான்னு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒட்டகத்தை அறுப்பேன்னு சொல்லிவிட்டார். அப்போ நேர்ச்சை செஞ்சால் நிறைவேற்றணும்ல. இவருக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்குது. வந்து ஃபத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்தார். அந்த ஃபகால சொன்னார், இன்னி நதர்த்து, நான் நேர்ச்சை செய்து விட்டேன், அன்ஹர இப்லன் புவானா, புவானா என்கிற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுக்க நேர்ச்சி செய்து விட்டேன். அன்ஹரண்டா நான் அறுப்பதற்கு, நகர என்பதனுடைய முத்தக்கல்லி, வந்தனால நசபு, அன்ஹர இப்லன், ஒரு ஒட்டகத்தை நான் அறுப்பதாக நேர்ச்சி செஞ்சிட்டேன். எங்கே புவானத்தை, புவானாங்கிற இடத்துல அப்படின்னவுடனே அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சி செஞ்சார். இடம் வந்து புவானா. இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேட்டார்கள், ஹல்கான ஃபீஹா வசனுன் மின் அவுசானில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்தினுடைய சிலைகளில் ஏதேனும் ஒரு சிலை அங்கே உண்டா? வசன்ன சிலை, அதாவது பிறர் வழிபடக்கூடிய சிலைகளுக்கு வசனும்பாங்க. வசனும் என் அவுசானில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தினுடைய சிலைகளில் ஏதாவது ஒன்று அங்கே உண்டான்னு ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு ஒட்டகத்தை இருக்கிறேன்னு மொட்டையை நேர்ச்சி செய்ய வேண்டியதானே, இவரையும் புவானான்னு குறிப்பிட்டார். அந்த புவானாங்கிறது ஜாஹிலியா காலத்தில் ஒரு புனிதமான இடமாக இருந்திருக்குமோ, அதை கருத்தில் கொண்டு இவர் நேர்ச்சி செஞ்சிருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் வந்ததுனால கேட்குறாங்க. ஹல்கான ஃபீஹா வசருமின் அவுசானில் ஜாஹிலியா, நீ புவானான்னு சொல்கிறியப்பா, அங்கே ஃபீஹாண்டா ஃபீ புவானத்தை, புவானாவில் இருக்கிறதா, வசனமின் அவுசானில் ஜாஹிலியா, ஜாஹிலியாக்களுடைய சிலைகளில் ஏதாவது ஒரு சிலை ஏதாச்சும் உண்டா அப்படின்னு கேட்குறார். வசனம் யோபது, வணங்கப்படுகிற சிலை, சும்மா அலங்காரத்து வைக்கிற சிலையெல்லாம் இருக்குல்ல, அண்ணா சிலை, அந்த மாதிரி சிலை இல்லை. வசனம் யோபது, வணங்கப்படுகிற சிலைகள் ஏதாவது அங்கே இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. காலு லா, அந்த கேட்டவங்க இல்லைன்னாங்க, அப்படி எதுவும் இல்லைங்கிறாங்க. அப்போ கால ரசூல்லா மறுபடியும் கேட்குறாங்க, ஹல்கான ஃபிஹா ஈதும் இன் ஐயாதியும், அந்த புவானாவில் இருக்கிறதா ஈதும், ஒரு திருவிழா, ஈதுங்கிறவங்கள பெருநாளுங்கிறவங்கள, ஈதுன்னா திருவிழா, திருவிழா ஏதாவது உண்டா? மின் ஐயாதியும், ஜாஹிலியாக்களுடைய திருவிழாக்களில் ஏதாவது ஒரு திருவிழா அங்கே நடக்குமா? சில இடத்துல திருவிழாவுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா கூடுவாங்கள்ல, அந்த மாதிரி மத அடிப்படையிலான திருவிழாக்கள் அப்படி ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்குறாங்க. காவலு மக்கள்லாம் சொன்னாங்க, லா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அவுஃபி பி நதிரிக்க, உன் நேர்ச்சியை நிறைவேற்று அப்படின்ட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு அறுத்ததை கூட மற்ற வழிபாடு நடக்கிற இடத்துல கொண்டே அறுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்ததாக ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படிங்கிறதுனால அவ்வளோ கடுமையாக நம்ம விஷயமாக இது அமைந்திருக்கிறது. அதனால் இறைவன் அல்லாஹ்களுக்காக அது மாதிரி வந்து இன்னாத்தைனாங்கிற அந்த சின்ன சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இப்போ சல்லி நீ தொழு, நீ ரப்பிக்க, உமது இறைவனுக்காக தொழு என்று சொல்கிறான். அப்போ தொழுகை இறைவனுக்குன்னா வேறு ஆளுக்கு தொழக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்குரிய வணக்கமாக அதை சொல்லி காட்டுறான். ரெண்டாவது சொல்கிறான், ஒன் ஹர், அறுத்து பலியிடுவீராக. அறுத்து பலியிடுதல் யாருக்கு தான்? அறுத்தல் என்பது பலியிடுதல், பலியிட்டாலும் சரி, திங்கிறதுக்கு அறுத்தாலும் சரி. ஒன் ஹர், நீ அறுப்பீராகன்னா அது யாருக்கா வேண்டிய? ரப்புக்கு தான் அறுக்கணும். இப்போ சல்லி லீ ரப்பிக்க, ரப்புக்கு நீ அறுப்பீராக. ஒன் ஹர், ரப்புக்கு நீங்கள் அறுப்பீராக. அறுக்கிறேன்னா ஒட்டகத்தை அறுக்கிறதுக்குரிய ஒரு சொல்லு தான் இது. இருந்தாலும் ஆடு மாடு அடங்கிக்கிறோம். அகராதிப்படி இருந்தால் கூட எல்லாத்தையும் தான் நம்ம அறுக்கிறோம். நகருங்கிற வார்த்தை வந்து ஒட்டகத்தை வந்து நிற்க வச்சு அறுப்பாங்கல்ல, அந்த அதுக்கு தான் நகருங்கிற பேர். அதிகமாக நகரு செஞ்ச காரணத்தினால ஆடு மாடுகள் குறைவாக தான் அன்றைக்கி பயன்படுத்தினாங்க. ஒட்டகத்தை தான் அதிகமாக பயன்படுத்தினால அதுக்குரிய சொல்லே எல்லாம் போடுறானே தவிர இதில் எல்லாம் அடங்கும். பன்ஹர், ஒட்டகத்தை அறுப்பீராகன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. அறுப்பீராகன்னு பொதுவான அர்த்தம் தான் கொடுக்கணும். அப்போது சல்லிலி ரப்பிக்க ஒன்ஹர், உமது இறைவனுக்காக அறுப்பீராக, இறைவனுக்காகத்தான் நகரு செய்வீராக. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த அறுத்தல் என்பதை வந்து ஒரு இபாதத்தாக எல்லாம் சொல்கிறான். தொழுகை எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ அதே மாதிரி நகரு என்பது ஒரு கோழியை வாங்கி நம்ம சாப்பிடும் முந்தி அதை அறுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு இபாதத்து, வணக்கம் அங்கே இருக்குது. அப்போ வணக்கத்தை அடுத்தாலும் செய்யலாமா? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறது தானே பேசிக்கே, இஸ்லாத்தினுடைய பேசிக். அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த ஒமாவுஹில்ல உடைய ஒரு அர்த்தத்தில் வந்துடுது. இந்த 4 விஷயம் சொல்லியாச்சுல. இந்த 4 விஷயத்தை இங்கே சொன்னதோட இதுவரைக்கும் நிப்பாட்டிக்கிட்டு இதே மாதிரியான விஷயங்கள் வந்து வேறு வேறு வசனங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம வந்து தகவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் மறுபடியும் அந்த விட்ட இடத்துக்கு வந்துடுவோம். 5வது சூறாவில் 3வது வசனம், மாயிதாவில் 3வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால்,
ஹுர்ரிமத் அலைக்கும், அது ஹர்ரமேண்டு செய்வினையாக வருது, இங்கே செயப்பாட்டு வினையாக வருது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, உங்களுக்கு மைத்தத்து ஹராமாக்கப்பட்டுள்ளது. தமு ரத்தம் ஹராமாக்கப்பட்டுள்ளது. உலகமுல் ஹின்சீர், ஹின்சூருடைய இறைச்சியும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ்வுக்காக படையல் செய்யப்பட்டவையும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது ஒல் முன்ஹனிக்கத்து, கூடுதல் விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். இந்த 4 தானே இங்கே சொல்கிறான், 4 போக இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்து எல்லாம் சொல்கிறான். ஒல் முன்ஹனிக்கத்து, இன்ஹனக்கன்னா கழுத்தை போட்டு நெரிக்கிறதுக்கு சொல்கிறது. ஒரு ஆளுடைய கழுத்தை நெரிக்கிறாங்கல்ல, கழுத்தை நெரிச்சு கொள்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் இன்ஹனக்கன்னு சொல்கிறது. முன்ஹனிக்கத்துன்னா கழுத்து நெரித்து செத்தவைன்னு அர்த்தம். ஒரு ஆட்டை பிடிச்சி கோழியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருவுறான், அதில் செத்து போச்சு அறுக்கலையில், அதனால் அது ஹராமாயிரும். கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தது முன்ஹனிக்கத்துனா கழுத்தை நெரிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மௌக்கூதத்து, வக்கதுன்னா எரியிறது, கடலை விட்டு எரியிறது, ஒரு கடலை விட்டு மண்டையில் ஓங்கி அடித்து சாவடிக்கிறது. அப்போ அந்த மாதிரி அடிக்கப்பட்டு செத்தவைன்னு அர்த்தம். அடிக்கப்பட்டவையும் ஹராம். ஒல் முத்தரத்தியத்து, தரத்தியத்துனா உயரமான இடத்திலிருந்து உருண்டு விழுந்து செத்தது. உயரமான மலையிலேருந்து வாட்டை தள்ளி விட்றாங்க, அது பல்ட்டி அடித்து கடைசியில் பணமாக கிடக்குது. இதை சாப்பிட்லாமான்னா சாப்பிடக்கூடாது. ஒல் முத்தரத்தியத்து, கீழே உருண்டு விழுந்து செத்தவை, எல்லாத்துலேயும் செத்தவைன்னு சேர்த்துக்கிறணும். உசுரோட இருந்தால் தான் அறுத்துருவோம். அதை கீழே விழுந்து கழுத்தை நெரிக்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் உசுறு இருக்குன்னா முறைப்படி அறுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒன் நத்தீஹத்து, அவன் நத்தகண்டா முட்டி ஒன்றோட ஒன்று முட்டுறது. ஆடு சண்டை போடும்ல, மாட்டோட மாடு மோதி ஆட்டோட ஆடு மோதி, அதில் ஒரு ஆடை மோதி தள்ளி அதில் செத்து போச்சு. ஒன் நத்தீகத்துன்னா முட்டி கொண்டு செத்தவை, முட்டி கொண்டவைன்னு அர்த்தமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் செத்தவைன்னு சேர்த்துக்கிறணும். ஏன்னா உசுரோடு இருந்தால் தான் அது பேச்சு வராத. உசுரோடு இருந்தால் மறுபடி அறுத்து நம்ம சாப்பிட்ற போகிறோம் முறைப்படி. அப்போ எல்லாத்துலேயும் இங்கே சொல்லப்படாட்டாலும் அது நமக்கு விளங்குறது. ஒரு முன்ஹனிக்கத்துனா கழுத்து நேர்த்து செத்தவை, ஒரு மௌக்கூதத்துனா எரியப்பட்டு கல்வீசி எரியப்பட்டு கம்பால் அடிக்கப்பட்டு அந்த மாதிரி செத்தவை, முத்தரத்தியத்துனா மேலேருந்து உருண்டு விழுந்து செத்தவை, ஒன்று அத்திகத்துனா முட்டி கொண்டு செத்தவை. இவைகள்லாம் ஹராம். இதில் ஹலாலான பிராணிகளாக இருந்து, பிராணிகள் மாடுன்னா மாடெலாம் ஹலால் தானே, ஹலாலான பிராணிகளாக இருந்து இந்த முறையில் அதுக்கு மரணம் நிகழ்ந்துச்சுன்னா அதெல்லாம் ஹராமும். ஒமாக்கல சபோன்னா வனவிலங்குகள், அதாவது சிங்கமொழி மாதிரியான விஷப்பற்கள் உள்ள பிராணிகள் இருக்குல்ல, அதுக்கு பேர் சபோம்பாங்க. அந்த சாகச பட்சினி இல்லாமல் மாமிச பட்சினின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விலங்குகளுக்கு, மாமிசத்தை உள்ளக்கூடிய விலங்குகளுக்கு பேர் என்னென்னு கேட்டால் சபோன்னு சொல்லுவாங்க. சபோன்னா 7 அர்த்தம் இல்லை, அது இப்போ பேக்கி சுக்குன்னு வச்சா 7 ஆயிரும். சபோ என்று சொன்னால் அந்த மாமிச பட்சினி இருக்குல்ல, அதைத்தான் சொல்லணும். அதில் காட்டு எருமையெல்லாம் இருக்கும், அது வனவிலங்காக இருந்தாலும் அது போய் சாப்பிடாதுல்ல. ஓமா அக்கல சபு, வனவிலங்குகள் சாப்பிட்டவை. ஓமாண்டா அல்லதின்னு அர்த்தம். வல்லதி அக்கல சபு, வனவிலங்குகள் சாப்பிட்டவையும் உங்களுக்கு ஹராமு. வனவிலங்கு ஒன்று செஞ்சிருச்சு, ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து சாப்பிட்ருச்சு, சாப்பிட்டு மிச்சத்தை போட்டு போயிருக்கு. நீங்கள் அதை சாப்பிட்லாமான்னா சேர்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதில் என்ன அந்த அறுத்தல் நிகழவில்லை. இதை சொல்லிவிட்டு ஒரு விதிவிலக்கு எல்லாம் செய்கிறான், அதிலேருந்து நீக்குகிறான். இல்லாமல் தக்கைத்தும், தக்கா என்று சொன்னால் முறைப்படி அறுக்கிறது. இல்லாமல் தக்கைத்தும், எதை நீங்கள் அறுத்தீர்களோ அதை தவிர. இந்த 5லையும் சாவலை உசுர் இருக்குது. ஒரு ஆட்டை காலை கடிச்சிட்டு ஓடி போச்சு ஒரு கரடி அல்லது ஒரு புலி சிங்கம், ஆனால் ஆட்டுக்கு உசுர் இருக்கிறது. இதை சாப்பிட்லாமான்னா நீங்கள் அறுத்துட்டா சாப்பிட்லாம். இப்போ உயிர் இருந்தால் அறுக்கலாம்ல. இல்லாமல் தக்கைத்தும், நீங்கள் அறுத்தீர்களே அதை தவிர. இவற்றிலெல்லாம் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்குது, ஆனால் இன்னும் சாவலை, அறுக்க வாய்ப்பு இருந்து அறுத்துடலாம். மண்டையில் போட்டு அடித்தாங்க, ஆனால் சாவாமல் உசுரோடு இருக்குது, அது நமக்கு கிடைக்கிறது. அதை சாப்பிட்லாமான்னு கேட்டால் அறுத்தல் நிகழ்ந்துட்டால் சாப்பிட்லாம். அறுத்தல் எப்போ இருக்கணும்? உசுர் இருக்கணும். அப்போ உயிரோடு நம்ம கிடைச்சின்னு சொன்னால் சாப்பிட்லாம். முட்டி கொண்டு ஆடோட ஆடு முட்டி குற்றியூரும் குலையூருமாக கிடக்கிறது, நீங்கள் எடுத்து அது உசுர் இருக்கிறது, அப்போ முறைப்படி நீங்கள் அறுத்துட்டீங்கன்னா சாப்பிட்லாம். அப்போ இதில் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 5க்கு தான் அந்த விதிவிலக்கு. 5 விஷயத்தை சொல்லிவிட்டு
என்ன 5 விஷயம்? கழுத்து நெரிச்சது, அடித்து தாக்கப்பட்டது, உருண்டு விழுந்து தாக்கப்பட்டது, அதே மாதிரி முட்டிக்கு தாக்கப்பட்டது, மனவிலங்குகள் சாப்பிட்டது. இந்த 5 விஷயங்களுமே ஹராமு. இல்லாமல் தக்கைத்தும், நீங்கள் எதை அறுத்தீர்களோ அதை தவிர. இது சொல்லியாச்சா? அடுத்து ஒமா துபிஹ அலன் நஸ்பி. நுசுபுன்னா சிலைகள், அதாவது நட்டி வைக்கப்பட்டவைன்னு அர்த்தம். சிலைகள் நட்டி தானே வைப்பாங்க. அந்த மாதிரி நட்டி வைக்கப்பட்டவைகளுக்கு அர்த்தம் வந்து நம்ம கூட சொன்னீங்கன்னா நிற்க வச்சு கும்பிட்றீங்க, படுக்க வச்சு கும்பிட்றான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளது. அப்போ உட்கார வச்சுருந்தாலும் அதான் அர்த்தம். சிலைகள்னு பொது அர்த்தம் கொடுத்துடணும். ஒமா துபிஹ அலன் நுசுபி, சிலைகளுக்காக அறுக்கப்பட்டது. அப்போ அறுக்கப்பட்டது நீங்கள் தனியாக சொல்கிறதுனால அந்த ஒமா உஹில்லன்னு வந்துச்சுல, அதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாகிறது. ஏன்னா சில ஆளுக்கு வந்து ஒமா உஹில்லங்கிறது வந்து அந்த உயிரினங்களை பரியலுக்கு தான் கொடுக்கும், இந்த பாத்தியாவுன சோறுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து ரெண்டையும் பிரித்து சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்? ஒமா துபிகேண்டு அறுக்கிறது தனியாக சொல்கிறான். அறுக்கிறது போக அங்கே என்ன செய்கிறான்? உஹில்ல. அப்போ அறுக்கப்படாத விஷயத்தை அது குறிக்கிறது. ஒமா உஹில்லன்னா சத்தமிடப்பட்டது, படையல் செய்யப்பட்டதுன்னா அது எதை குறிக்கலை? ஆடு மாடு கோழின்னு இந்த சாப்பிட்ற பிராணிகளை போய் அறுப்பான்ல, அதை குறிக்கலை. அதைத்தான் தனியாக சொல்லிடுறானல்ல. பின்னாடி ஒமா துபிகன்னா தபுகண்டால் அறுக்கிறது தானே. ஒமா துபிஹால நுசுபின்னு சொல்லிட்டதுனால இந்த ஒமா உஹில்ல என்பது வந்து இதை குறிக்கலை. இப்போ இது தனியாக சொல்லிட்டதுனால ஒமா உஹில்லன்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்கள் கடவுளுக்கு படைத்தல், அல்லாஹ்வுக்கு படைத்தல். அது பொரியாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி. பேரிச்ச பாத்தியா ஊற்றி தர்றாங்கல்ல, நாகூர் ஆண்டவருக்குன்னு பாத்தியா படையல் பண்ணி ஒரு சர்க்கரையை தர்றாங்க. அது வந்து புனிதம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பெரிய பயங்கரமான பவர் இருக்குன்னு நினைச்சு சாப்பிட்றாங்க. இது ஹராம். ஹராமானதை வந்து தபுர் இருக்குது, சீதனம், சீருணின்ற பேரை வச்சு என்ன செய்கிறாங்க? நார்சா, அப்படி பல பேர்கள் இருக்குது. இதுகள் எல்லாமே ஹராம். அப்போ ஒமா உஹில்லல் கைரில்லா என்பது வந்து உசுரற்ற வைகளை கடவுளுக்கு படைத்தலை குறிக்கிறது. ஒமா துபிஹாலன் நுஸ்பி என்பது வந்து உயிருள்ள வைகளை கடவுளுக்காக படைக்கிறான்ல, அதை வந்து குறிக்கிறது. அதுக்கடுத்தது இதெல்லாம் திங்கிற விஷயம். அதோடு சேர்த்து இன்னொன்று எல்லாம் செய்கிறான். ஒன் தஸ்தக் சிமு பில் அஸ்லாமி. இஸ்தாக் சமன்னா வந்து பங்கு வைத்தாண்டு ஒரு அர்த்தம் இருக்கிறது. குறி பார்க்குறான்ல, குறின்னா வந்து சோதிடம், அந்த குறி. அந்த அதுக்கும் இஸ்திக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஒன் தஸ்தக் சிமு, நீங்கள் குறி பார்ப்பது, சோதிடம் பார்ப்பது பில் அஸ்லாமி, அம்புகளை கொண்டு என்ன செய்கிற, அம்புகளை கொண்டு என்ன செய்வாங்கன்னா சோதிடம் பார்ப்பாங்க. அம்புகள் வைத்து அம்புட ஒன்று எழுதி போட்டுருவாங்க. எழுதி போட்டு எந்த அம்பு எடுக்கிறோமோ அதன்படி முடிவு அதன்படி நடக்கும். ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் அதில் என்ன செய்வாங்க? போகலாம் போகக்கூடாதுன்னு ரெண்டையும் எழுதி போட்டுருவாங்க. கண்ணை மூடிட்டு ஒன்று எடுப்பாங்க. போகக்கூடாதுன்னு கூட போக மாட்டானுவோம். இந்த மாதிரியான குறி பார்க்குறது, அதாவது அஸ்லாம்களை கொண்டு. அஸ்லாமை கொண்டுன்னா அவன் அந்த காலத்தில் அப்படி செஞ்சதுனால அது. இப்போ நம்ம எந்த முறையில் இதை செஞ்சாலும் ஹராம் தான் இது. அப்போ சொல்லிவிட்டு தாலிக்கும் ஃபிசுக்கும், இவை எல்லாமே பாவமாகும். ஃபிஸ்குன்னா பாவம். அல்யோம, இன்றைய தினத்தில் எய்சல்லதீன கஃபரு, காஃபிர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். மின் தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயத்தில் நம்பிக்கை இழந்துட்டாங்க, அழிக்க முடியாதுன்னு. பொலா தக்ஷவும் முக்ஷவுனி, அவங்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கு பயப்படுங்க. அல்யோம் அக்குமல் துறக்கும் தீனக்கும், இது கடைசி இறங்குனதுன்னு காட்டுறக்கா அதை சொல்கிறேன். இன்று உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன். அதெல்லாம் ஆக கடைசியில் வந்த ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால் அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த வசனம் 273 உள்ள செய்திகள் தான் இதில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது 5 3 இதே விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்படியே வந்து 116 எல்லாம் சொல்கிறான். அதாவது எப்படி சொல்கிறான்னு கேட்டால் 16 இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்தை ஒத்தம ஒலஹமல் ஹிஞ்சேரி ஒமா ஹில்லபீல், இதே வார்த்தை அப்படியே இந்த 273 உள்ள அதே வார்த்தை வித்தியாசம் இல்லாமல் அப்படியே இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். இது 115 இருக்கிறது, 16. அதே மாதிரி வந்து இது 645 நல்லா சொல்கிறான். என்னது? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அஜிதோ, நான் காணவில்லை, ஃபீமா ஊஹிய இளைய, எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியில் காணவில்லை, அலா தாயுமின்னா உண்பவன், தாமண்டா உண்றான், உண்டான் அர்த்தம். அலா தாயுமின் எத்தாமு, உண்ணக்கூடியவன் உண்பானே, அவன் மீது ஹராமானதை நான் காணவில்லை. இல்லா இங்கே கூண மைத்தத்தன், அது மைத்தத்தாக இருந்தாலே தவிர வேறு எதுவும் நான் ஹராமாக நான் காணவில்லை. அவு தமன் மஸ்பூகன், இந்த மஸ்பூகன்னு சொன்னேன்ல,
ரத்தம்னு சொல்லி இங்கே பொதுவாக வந்தாலும் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் வந்து ஓட்டப்பட்ட ரத்தம்னு சொல்கிறாண்டம்ல, இந்த வசனம் தான் அது. அவு தமன் மஸ்பூஹன், ஓட்டப்பட்ட இரத்தமாக இருந்தாலே தவிர வேறொன்றையும் நான் ஹராமாக காணவில்லை. அவுலஹம ஹின்சீரின், பன்றின் இறைச்சியாக இருந்தாலே தவிர வேற ஒன்றையும் நான் காணவில்லை. ஃபைன்னஹு ரிசுகுன் ரிஜிசுன், அது அசுத்தம், அது சாப்பிட்றது கூடாதுங்கிற காரணம் வந்து ரிஜிசுன், அது நஜிசுங்கிறான். அவு ஃபிசுக்கன் உஹில்லலி கைரில்லாஹி பிஹி, அல்லாஹ்வுக்காக படையல் செய்யப்பட்ட ஃபிஸ்க்குன்னா பாவமாக இருந்தாலே தவிர வேறு எதுவும் ஹராம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே விஷயந்தான் இதில் என்ன செய்கிறது வருகிறது. இதில் என்ன செய்யுதுன்னா அந்த ரத்தத்துக்கு மட்டும் விளக்கம் கிடைக்கிறது. ரத்தம்னு அங்கே சொன்னால் இங்கே வந்து தமன் மஸ்பூஹன் என்று என்ன செய்கிறது கூடுதல் விளக்கம் வந்திருக்கிறது. அப்போ இதில் வந்து இந்த வசனம் வந்து 223 சொன்னப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் பல வசனங்களில் வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதில் 4 விஷயம் பார்த்துட்டோமா. இன்னமா ஹர்மாலைக்கும் ஒரு மைத்தத்து வரைக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம். ஒரு தமு என்பதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டோம். உலகமல் ஹின்சீரிங்கிறோடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம். ஒமா உஹில்லபிகள் ஏறில்லாஹின்னு பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம், இதுதான் ஹராம்னு. இதில் ஒரு டவுட்டு நமக்கு வரும். அப்போ இந்த 4 தான் ஹராமுன்னு சொன்னால் அப்போ நாய் மற்ற எது சிங்கம் புலி இதெல்லாம் ஹராமுங்கிற மாதிரிலாம் சொல்லலையே. பன்றியை சொன்னார்ல, வந்து நாயை சொல்லலையே, அது எப்படி ஹராமாகும்? குரங்க சொல்ல காணாம இந்த 4 தான் இன்னமா போட்டு சொல்லியிருக்கல, இதுதான் ஹராம். அதே மாதிரி அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், நான் காணவே இல்லை, எனக்கு வகியறிக்கப்பட்ட விஷயத்தில் இதை தவிர வேறு எதையும் நான் ஹராமாக காணவில்லை என்று சொல்வீராக குல்லா அஜிதுன்னு அப்படி வரலாம் சொல்லி காட்டலாம். அப்போ என்ன செய்யுதுன்றா, அப்போ 4 தான் ஹராம்னா நம்ம நிறைய ஹராமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அவ்வளோ அது எப்படி அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம்லாம் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் சாப்பிட்லாம்ல, நாய் சாப்பிட்னா, குரங்கு சாப்பிட்னா, சிங்கம் புலி கரடி எதை வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம்ங்கிறது தான் இந்த வசனத்தை மட்டும். ஏன்னா அதுக்கு வேறு இடத்துல சொல்லப்படவும் இல்லை. அப்போ இதுதான் ஹராம், இதை தவிர ஹராம் இல்லைன்னு வந்ததுனால மற்றதெல்லாம் எப்படி ஹராம் ஆகுது, அது இப்படி அதெல்லாம் குரானுக்கு மாற்றமாக போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா. அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.